ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, மீனாவ பார்த்தீங்கன்னா, ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவும் எடுத்து நில்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தலை சுத்துற மாரி பார்த்தீங்கன்னா, நடக்கவே முடியாம அது இதையும் பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்டாஃப் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அவங்கள பிடிச்சிக்கின்னு பார்த்தீங்கன்னா, மீனா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, கூட வேலை பார்க்குறவங்கள கூப்பிடுறாங்க. "அக்கா வாங்க, மீனா மேடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, கூட்டின்னு போய் என்னாச்சு எது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி குடுக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, மயக்கமே தெளியல. "தண்ணி தெளிங்க" அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா, மயிலோட வாழ்க்கை தான் டைவர்ஸ் வரைக்கும் போய் நின்னுருக்கு. இப்ப சின்ன பொண்ணு யாராச்சும் பொண்ணு கேட்டு வர்றதுக்கும் தயங்குவாங்க போல. இப்படிதான் நான் என்னோட சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, மயிலோட அப்பா டீ கடையில பேசின்னு இருக்கிறத பார்த்த சக்திவேல் பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் போயிட்டு நம்ம குமாருக்கு மயிலோட தங்கச்சிய பொண்ணு கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மயிலோட வீட்டுக்கு வந்து வெளிய வெயிட் பண்ணிருக்காங்க. யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பார்த்தீங்கன்னா, மயிலோட அப்பா வராங்க. மயிலோட அப்பாவ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, "சக்திவேல் நல்லா இருக்கீங்களா?" அப்படின்றாங்க. மயிலோட அப்பாவும், நல்லாருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க, வழி இது மாறி வந்துட்டீங்களா?" அப்படின்ட்டாங்க. "இல்ல உங்கள பார்க்க தான் வந்தேன். உங்கள மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்க வந்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. "வீட்ல இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாங்க. அப்ப மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா, ஓகே எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி என்ன விஷயம் சொல்லுங்க" அப்படின்றாங்க. "சரி உங்களுக்கு சங்கடம் இல்லன்னா, வீட்ல உள்ள உட்காந்து பேசலாமே" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. மயிலோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "சரி வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அங்க மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மாவ கூப்பிடுறாங்க, "வா" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சக்திவேல பார்த்து அவங்களும் ஷாக் ஆயி நிக்கிறாங்க. சக்திவேல பார்த்துட்டு, "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சக்திவேலும் "நல்லாருக்கோம்" அப்படின்றாங்க. "சரி உட்காருங்க" அப்படின்றாங்க. "என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல உங்க தங்கச்சி வீட்டு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு, உங்க பக்கம் ஏதாச்சும் எங்கள சப்போர்ட்க்கு நிக்க சொல்லி கேட்க வந்திருக்கீங்களா? நாங்க வந்து எங்க பக்கம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. சொல்லுங்க என்ன நாங்க ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாரி அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. "சரி உங்களோட பொண்ணுங்க எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மயிலு வேலைக்கு போயிருக்கா. சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, காலேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. "சரி என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல உங்க சின்ன பொண்ணு என்னோட பையன் குமாரவேலுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா கேட்குறாங்க. "இல்ல என்னோட பையனுக்கு உங்களோட பொண்ண கேட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மாவும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம. அப்ப மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன அரசியால உங்க பையனுக்கு பிரச்சனையாகி கல்யாணம் நடக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயும் பொண்ணு கேடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பொண்ண நீங்க கேட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா கேட்குறாங்க. அப்ப சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "அது மட்டும் இல்ல. அதெல்லாம் விட்டுருங்க. உங்க வீட்லயும் தானே ஒரு பிரச்சனை இருக்கு. உங்கள பெரிய பொண்ணோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல போயின்னு இருக்கு. உங்க சின்ன பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? யாரு பொண்ணு கேட்டு வருவா? அப்படின்றது உங்க வீட்லயும் தானே ஒரு பிரச்சனை இருக்கு. எங்கள மட்டும் குறை சொல்றீங்களே!" அப்படின்னு சக்திவேல் கேட்குறாங்க. "இப்ப என்ன உங்களுக்கு ஒண்ணு குடுக்குறோம், குடுக்கலன்னு சொல்லுங்க. நான் ஏதாச்சும் பரவால்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நான் இருக்கிறதுனால உங்களுக்கு தயக்கமா இருக்கும். நீங்க 2 பேரும் கலந்து பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பார்த்தீங்கன்னா கிளம்ப பார்க்குறாங்க. அப்ப மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மாவ பார்த்துட்டு தலையாட்டுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே குடுக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சக்திவேலு எழுறத பார்த்து மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல உட்காருங்க. எங்களுக்கு சம்மதம் தான். எங்களோட பொண்ண உங்களுக்கு குடுக்கணும். உங்க வீட்டுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. அப்ப மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, "எங்க வீட்டு பொண்ண கேட்டு வந்திருக்கீங்க. இங்க உங்க வசதிக்கு, எங்க வசதிக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நீங்க எதிர்பார்க்குற சீர் இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொல்றாங்க. "இல்ல நீங்க பொண்ண மட்டும் குடுத்தா போதும். ஊர் மெச்சுக்கிற மாரி நான் எங்க வீட்டுக்கு உங்க பொண்ண மருமகளா என்னென்ன பண்ண வேண்டுமோ அதெல்லாம் நான் பண்ணி கூப்ட்டு போறேன். நீங்க தைரியமா பொண்ண மட்டும் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. "சரி எங்க பொண்ண குடுக்க எங்களுக்கு சம்மதம்" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா, அம்மாவும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே நீங்க குடுக்குறேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம். நான் போயிட்டு எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிளம்புறாங்க. அப்ப மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, "சரி போயிட்டு அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பாவுக்கு சொல்றாங்க. மயிலோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, செந்தில் வராங்க. "எங்க நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். எங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கூட வேலை பார்க்குறவங்களும், "சார் இங்க தான் இருக்கோம் வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு மீனா? என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களும் சொல்றாங்க, "அவங்க நைட் ஃபுல்லா தூங்கல போல. காலையிலேருந்து இதுலயும் ஆஃபீஸ்லயும்
சாப்பிடல. தான் அவங்க மயக்கம் போட்டு இருக்காங்க. இப்ப ட்ரிப்ஸ் போட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்க பார்த்துக்கோங்க. உங்க வீட்லருந்து யாராச்சும் வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம். நாங்க கிளம்புறோம் அப்படின்றாங்க. அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சார் நீங்க 2 பேர் தானே குவார்டர்ஸ்ல தங்கியிருக்கீங்க. அவங்க சாப்பிடுறாங்களா இல்லையான்னு உங்களால கவனிக்க முடியலையா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, வரேன் மீனா மேடம், வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் கிளம்புறாங்க. இங்க செந்தில் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு மீனா? ஏன் இப்படி சாப்பிடாம, தூங்காம உன்ன வருத்திக்கிற சொல்லு. நான் தான் பண்ணது தப்புன்னு சொல்றேன்ல. இனிமே அந்த மாரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. ஏன் மீனா இப்படி இருக்க? என்கிட்ட பேசு மீனா அப்படின்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பழனியும், சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா, கோமதியோட வீட்டுக்கு வராங்க. அங்க அரசி பார்த்தீங்கன்னா, டென்ஷனா இருக்காங்க துணி மடிச்சுக்கின்னு. அப்ப "என்ன அரசி?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கும்போது, "எதுக்கு மாமா நீங்க இங்க வந்திருக்கீங்க? நீங்களும் அவங்களோட சேர்ந்து அந்த பையனுக்கு நீங்க பொண்ணு கேட்டு வந்தீங்க தானே! ஃபர்ஸ்ட்டு நீங்க வெளிய போங்க. எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இவன் இங்க வந்திருக்கான்? ஏய் எதுக்குடா நீ இங்க வந்திருக்க? உங்க அம்மாவோட சேர்ந்துக்கின்னு அந்த உதவாத பையனுக்கு என் பொண்ண கேட்டு வந்தவன் தானே நீ. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படிப்பட்ட பையனுக்கு உங்களோட பொண்ணா இருந்தா நீங்க குடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "இல்லக்கா, கண்டிப்பா நான்லாம் குடுத்துருக்க மாட்டேன்" அப்படின்றாங்க. "அப்ப எதுக்குடா நீ உங்க அம்மாவோட சேர்ந்துன்னு வந்த?" அப்படின்றாங்க. அதுக்கு சுகன்யா பார்த்தீங்கன்னா, "இல்ல அவரு வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. அத்தை தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி அவர கூப்ட்டு வந்தாங்க" அப்படின்றாங்க. "அவங்க கூப்ட்டா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அவன் எப்படியாப்பட்டவன்னு தெரியும்ல. அவனுக்கு என்னோட பொண்ண எப்புட்றா நான் குடுக்குறது? எங்க அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கும்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. எங்க அம்மாவ நெனச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி சொல்றாங்க. "என் பொண்ணுக்கு ஆனா கல்யாணமே ஆகாதுன்னு நெனச்சு உங்க அம்மா அந்த பையனுக்கு என் பொண்ண கேட்டு வந்தாங்களா? நல்லா வசதியான வீட்டு பையனுக்கு பொண்ணு குடுக்கலனாலயும், எங்க வசதிக்கு ஏத்த மாரி ஒரு நல்ல பையன பார்த்து என்னோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். அது எனக்கு தெரியும். எதுக்குடா உங்க அம்மா இந்த மாரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, சரிக்கா மன்னிச்சிடுங்க்கா. நான் தெரியாம வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அரிசிம்மா நீயே என்ன மன்னிச்சிடுமா" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, செந்தில் கிட்டேருந்து ஃபோன் வருது. "அரிசிம்மா போயிட்டு ஃபோன எடுத்துட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "அம்மா இதாம்மா செந்தில் அண்ணா தான் பேசுறாங்க" அப்படின்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா சொல்றா செந்தில் அப்படின்றாங்க. "அம்மா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேம்மா" அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்றாங்க. "ஹாஸ்பிட்டல்லையா? என்னடா ஆச்சு? ஏன்டா? என்ன உனக்கு உடம்புக்கு?" அப்படின்றாங்க. "இல்லம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல. மீனாவ தான் ஹாஸ்பிட்டல்ல ஆஃபீஸ்லேருந்து கூட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க" அப்படின்றாங்க. "டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்றாங்க. "இல்லம்மா சுகர், பிபி கொஞ்சம் லோ ஆயிட்டு இருக்கு. மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கம்மா" அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்றாங்க. "ஏய் என்னடா மாசமாவது இருக்காளாடா?" அப்படின்றாங்க. "அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாப்பிடாம தூங்காம இருந்திருக்கா போல. அதனால மயக்கம் போட்டு விழுந்திருக்கா" அப்படின்றாங்க. "சரிடா பத்திரமா பார்த்துக்கோ. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல" அப்படின்றாங்க. "இப்போ ஒண்ணும் இல்லம்மா. அதுதான் உனக்கு சொல்லலான்னு நான் கால் பண்ணேன்" அப்படின்றாங்க. "சரிடா எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லு நான் வரேன்" அப்படின்றாங்க. சரிடா நான் வரேன்" அப்படின்றாங்க. சரி ஃபோன கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, "டேய் பழனி இந்த மாரி மீனாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். சுகரு, பிபி லோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம். வாடா போயிட்டு பார்த்துட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "சரிக்கா போயிட்டு வந்துரலாம்" அப்படின்றாங்க. அப்ப அரசிகிட்டயும் பார்த்தீங்கன்னா, "அரிசி நானும் வரேன்றாங்க." "இல்லம்மா நீ வீட்லயே இருக்கிற வேலைய பாரு. நானும் மாமாவும் போயிட்டு வந்துர்றோம்" அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க. பழனி பார்த்தீங்கன்னா, சுகன்யா கிட்ட "சுகன்யா நீன்றாங்க." "சரிங்க நான் கடைய பார்த்துக்கிறேன். நீங்க அத்தாச்சி கூட போயிட்டு மீனா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துர்றாங்க. அப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, மீனாவ செக் பண்ணின்னு இருக்காங்க. அப்ப செந்தில் "இது என்னோட அம்மா, மாமா" அப்படின்றாங்க. "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்பிர்றாங்க. "என்னாச்சு மீனா?" அப்படின்றாங்க. "இல்ல அத்த ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஏன்டா என்னடா இப்படி? எதுக்கு இவ சாப்பிடாம தூங்காம இருக்கா? ஏன் நீ ஒழுங்கா பார்த்துக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கோமதி கேட்டுன்னு இருக்காங்க. அப்ப மீனாவோட அப்பா, அம்மாவும் வந்துர்றாங்க. "ஏம்மா என்னாச்சு மீனா?" அப்படின்றாங்க. "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்றாங்க. "சரி வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "நீங்க வேலைக்கு போறீங்களா? நானே என்னோட மருமகள பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. அப்ப செந்தில் பார்த்தீங்கன்னா, "இல்ல நானே குவார்டர்ஸ் கூட்டு போயிட்டு நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "நீ பார்த்துக்கின லட்சணம் தான் தெரியுதுல்ல. அமைதியா இருடா நான் கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "நீங்களே மாத்தி மாத்தி நீ கூட்டு போற, நான் கூட்டு போறேன்னு சொன்னா எப்படி? மீனாவ கேளுங்க எங்க வரான்னு சொல்லிட்டு" அப்படின்றாங்க. மீனாவ பார்த்தீங்கன்னா, கோமதி கேட்குறாங்க, "எங்கம்மா போற?" அப்படின்னு சொல்லிட்டு. மீனா பார்த்தீங்கன்னா, அமைதியாவே இருக்காங்க. மீனா கோமதி கூட போவாங்களா? இல்லன்னா செந்தில் கூட போவாங்களா? இல்ல அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு போவாங்களா? என்னன்றத நம்ம அடுத்த வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.